வைக்கணுமா இறங்கிருக்கு. இதில் வந்து ரொம்ப பேட் ஸ்மெல் அடிக்குது. நீ டைலர் தைக்கிற மாதிரி தானே தைக்கிது, காலெல்லாம் பேடல் அப்படி டைட்டாக இருந்ததுன்னா நீங்களே பிரித்து கொடுத்துருவீங்களா? வரேன் ஒன்று பிரிச்சு கரெக்டாக தான் இருக்கேன். ஐயோ டைலர் ஆயிட்டாங்க. அவ்வளோதான். ஏதோ சாக்கு இருந்தா அடிச்சிருவாயா கூட சேரா இருக்கு. சரி, ஓசியில் பறிக்க வந்தது எங்கள் தப்பு தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னா என் பிறந்த வீட்டில் என்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா காரியம் இல்லாமலாம் வரல. அதாவது வந்து கத்தாழை வந்து ஏற்கனவே நம்ம இங்கேருந்து தான் பிடிங்கிட்டு போய் அங்கே வச்சோம். ஆமாம், வைத்தீஸ்வரன் கோயில் வந்தோம். அப்படியே வந்து இங்கே வந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு பிளாஸ்டிக் குடம் இருக்கும்ல, அதில் தான் வந்து கத்தாழைலாம் வச்சுருந்தாங்க. இங்கேருந்து பிடுங்கிட்டு போய் தான் அதிகபட்சம் அங்கே வச்சுருந்தோம். இப்போ வந்து இதெல்லாம் பிடுங்கி கீழே போட போகிறாங்களாம். வேஸ்ட்டாக தான்ப்பா ஆகும். ஏன்னா இங்கே நம்ம வீட்டை சுற்றி வெறும் கல்லும் மண்ணுமாக தான் இருக்கும், கீழேயும் வைக்க முடியாது. அதனால தான் அந்த குடத்துலேயே தூக்கி வச்சது. சரி, ஆமாம் கீழே போடுற, நாங்கள் பிடுங்கிட்டு போய் அங்கே உற்பத்தி பண்ணிப்போம் அப்படின்ட்டு இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இங்கே வந்திருக்கேன். அதனால் வந்து உங்களுக்கு செடி வைக்கணுமா இல்லை வேணாமா? இல்லை, நரங்கி போயிட்டு கத்தாழை எங்கள் வீட்டில் வந்து பாருனால எவ்வளோ பெருசு வந்திருக்கு அப்படின்ட்டு அது எல்லாம் பிடுங்கிட்டு உழுவுது. இந்த பாருங்க, இது வந்து எதுக்கு நம்ம வந்து ஹேருக்கு ஜெல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபேஸுக்கு மூஞ்சுக்கெல்லாம் போட்டால் அரிக்க ஆரம்பிச்சிடும். அரிக்கும், நான் போட்டிருக்கேன். விஷமா அது? இதில் ஒன்று மட்டும் வச்சுருக்கவா? இல்லை, பெருசை பிடிங்கணும். இந்த இருங்க, அதாவது கொத்தோடு வருது, மண் இருக்காது போல இருக்கே. அப்படி போய் மேலே வச்சுக்க வேண்டியதான் நீங்கள். அதனால் எனக்கு இல்லை, எனக்கு நீங்கள் இது தரணும், சாக்கு. ஏய், ஒன்று எடுத்துருவாமே, அப்பாட்ட கேளு. வேறு கீழே இருக்கிற மாதிரி வை. அப்படியே எதுக்கு வச்சு எடுத்துட்டு போக வேண்டியதான்? காரில் இருந்துருக்கலாம்ல. இது எடுக்கிறதுக்கு நான் காரில் வரணும். இது வெயிட்டாக உனக்கு? வெயிட் இல்லைன்னு தான் சொன்னேன். இது எப்படி வெயிட்டாக இருக்கும்னு கேட்குறான். அவ்வளோதான், கிளம்புறோம். இது ஒன்று வந்துருச்சு, இது ஒன்று வந்துருச்சு. அப்படி தூக்கிட்டு போ. இது வெயிட்டாக இருக்காது, அப்படியே ரெண்டு கையும் பிடிச்சிட்டுருக்கான். அப்படி தூக்கிட்டு போ. வா, ரெண்டாக வச்சுருங்க அதை கத்தாழைய. வந்தோடனே லேட்லாம் கிடையாது, அந்த நேரத்துக்கு முடிஞ்சிட்டா அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. ஏன்னா போட்டுட்டா அப்படியே கிடந்துரும். இந்த இடத்துல வந்து சும்மா எம்டியாக தானே இருக்குது. இங்கே வச்சுட்டா நல்லா நம்ம டேப்பும் இருக்குது, தண்ணி இல்லாத போது டேப்லேயும் திறந்து விட்டுக்கலாம். நான் வந்தேன், பார்சலும் வந்துருச்சு. பாருங்க, இதை வாங்க தான் வைத்தீஸ்வரன் கோயில் போனால். நீங்கள் வேறு வந்து அதை கூட விட்டு வைக்க மாட்டியாம்மா, உங்கள் அம்மா வீட்டில் போய் அதை பிடிங்கிட்டு வந்துட்டேன்னு. நாங்கள் வந்து காய்கறி வாங்க தான் போனோம். வரும்போது அப்படியே அதை பிடிங்கிட்டு வந்துட்டோம். அங்கே யூஸ் இல்லாதது இங்கே யூஸ் ஆகும், அதனால தான். சரி வாங்க. இந்த பைக்கு ஸ்கூட்டி காரணம் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கும். எங்கேயாவது போயிட்டு இருக்கும்போது டயரில் காற்று இறங்கிடுச்சுன்னா அந்த நேரத்துக்கு அலைஞ்சு தெரிஞ்சு தான் டயரில் ஏர் ஃபில் பண்ணிட்டு வரணும். ஆனால் இந்த சூப்பர் டூப்பரான அகாரோட போர்ட்டபிள் டயர் இன்ஃப்ளேட்டர் இருந்தால் போதும், வண்டி வாகனத்துக்கு டயர் காற்று இறங்கிறதுக்கான பிரச்சனையே இல்லை. இது அமேசான்லேயே கிடைக்குது. இதில் ஒரு ஏர் ஹோஸு, சார்ஜிங் கேபிள், அதோட 4 மல்டி ஃபங்க்ஷன் நாசில்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த 4 நாசில்ஸும் யூஸ் பண்ணி குட்டி பால்லேருந்து கார் வரைக்கும் ஏர் ஃபில் பண்ணிடலாம். இந்த ஏர் ஹோஸை டாப்பில் ஃபிட் பண்ணி ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஃப்ரண்ட் சைடில் 5 பட்டன் கொடுத்துருக்காங்க. சென்டரில் இருக்கிற இந்த ஆன் ஆஃப் பட்டனை யூஸ் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு வெஹிக்கலுக்குமே ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ ஏர் தேவைப்படும்னா அதுலேயே ஷோ ஆகும். இல்லை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஏற்றிக்கலாம்னா அதுலேயே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் SOS லைட் இருக்கிறதுனால நைட் டைமில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டமில் கொடுத்துருக்க இந்த சீட் சார்ஜிங் பார்ட்டில் நம்ம மொபைலுக்கு கூட சார்ஜ் போட்டுக்கலாம். இது பவர் பேங்காக கூட யூஸ் ஆகும். நம்ம வீட்டு குட்டி பசங்க யூஸ் பண்ணுற ஸ்போர்ட்ஸ் பால்லாம் அடிக்கடி காற்று போயிடும். அதுக்கு பம்ப் பண்ணி ஏர் ஃபில் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. அதுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்க நாசில் ஃபிட் பண்ணி பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும், ஈஸியாக சூப்பராக காற்று ஃபில் பண்ணிடலாம். இதில் ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால ஏர் ஃபில் ஆகிட்டுனா தன்னால் ஸ்டாப் ஆகிடும். நம்ம பக்கத்தில் இருக்கணும்லாம் அவசியமே கிடையாது. ஸ்கூட்டி, பைக்கு, பாலு, காரு எதுக்கு வேணால் நம்ம ஏர் ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம போகிற இடத்துக்குலாம் எங்கே வேணால் இந்த குட்டி பேக்கில் போட்டு சூப்பராக எடுத்துகிட்டு போய்க்கலாம். இந்த டயர் இன்ஃப்ளேட்டரில் 2x2000 mAh ரீசார்ஜபிள் பேட்டரி இருக்கிறதால ஒரு 3-4 மணி நேரம் சார்ஜ் போட்டால் போதும், ½ an hourக்கு கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அகாரோட இந்த போர்ட்டபிள் டயர் இன்ஃப்ளேட்டர் வேணும்னா வீடியோக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க.
அந்த டப்புலாம் வேணுமா தம்பி? எடுத்து வைக்கணுமா? ஆ இல்லை, அது வந்து நம்மளுக்கு ஃப்ரீயா இல்லை என்னான்னு கேட்டேன். அதாவது இந்த பழக்கடைலாம் இருக்குல்ல, பழக்கடையில் வந்து வேஸ்டான அந்த சாத்துக்குடி, ஆப்பிள். இப்போ எனக்கு இதை பார்த்துட்டு என்ன நினச்சதுன்னா, 1 கிலோ பழம் வாங்கினா எக்ஸ்ட்ரா ஒரு பழம் அப்படி தூக்கி போட்டிருந்தா அந்த மக்கள் மனசும் குளிரும். இந்த பாருங்க எவ்வளோ பழம் வீணாக போய் அதெல்லாம் ஃபுல்லாக சாத்துக்குடி, ஆப்பிள், மாதுளப்பழம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து மழை நேரத்தில் வந்து அவங்களுக்கும் கஷ்டம் தானே. அதனால் யாராவது இதுவா இது அப்படியே 15,000 ரூபா பழம். யாராவது பழக்கடைக்காரவங்க பார்த்தீங்கன்னா, மழை நேரத்தில் உங்களுக்கும் அது நஷ்டம்தான். மழை நேரத்தில் வந்து நம்ம வச்சுருந்தாலும் அது இதாக தான் போகும். இந்த பழக்கடைக்காரவங்க அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி வியாபாரம் பண்ணும் நபர்கள், காய்கறி கடைக்காரவங்க, அவங்களாம் வந்து மக்களுக்கு ஒரு பழம் 2 பழம் அப்படின்னு தக்காளியை போடலாம். பழ வகையில் வந்து ஒரு பழம் போடலாம். அதனால் வேஸ்ட்டாக தானே போகும். அதனால தான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இது ஏன் இப்போ நம்ம வீட்டில் இறங்கியிருக்குன்னா, இதெல்லாம் உரம் தான். நம்ம மண் வந்து குழி வெட்டி இதெல்லாம் மண்ணோட கிளறி அப்படி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இப்போ மழை பெய்யும் போது வீணாக தான் போகும். வெயில் அடிக்கும் போது அது காஞ்சி போய் அதுவுமே வந்து நம்ம மண்ணுக்கு உரமாக இருக்கும். அதனால் வந்து என் கணவர் சொல்லி இந்த பழம்லாம் நம்ம வீட்டில் வந்து இறங்கியிருக்கு. இதில் வந்து ரொம்ப பேட் ஸ்மெல் அடிக்குது, வெறும் இந்த சாத்துக்குடியா. அதுதான் மக்கிடும். மழை பெய்யும் போது கொஞ்சம் வீணாக போன மாதிரி தான் இருக்கும், மண்ணோட குழப்புன்னு. ஆனால் வெயில் அடிக்கும் போது இது நல்ல உரமாயிடும், நம்ம செடிங்களுக்கு போடலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் என்ன வந்து மருந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. மருந்துக்கான வேலையே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மாதிரி பழம், குப்பை, இலை இதெல்லாம் போட்டு தான் அது அப்படியே மண்ணோட மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுவுமே நம்மளுக்கு நல்லது தான். 15,000 பழமா, எவ்வளோ வயிற்றுச்சலாக இருக்குது. உங்களுக்குமே கஷ்டம்தான். இதை பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, இது வந்து நம்ம வீட்டில் தோட்டத்தில் வேலை செய்கிறாங்களா, அவங்கள்ட்ட சொன்னால் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. அனி என் நாத்தனார் வந்து தச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது சுகுணா தையல் கிளாஸ் போயிட்டுருக்காங்க இல்லையா, ஓரளவுக்கு பாப்பாவுக்கு வந்து பாவாடை சட்டை தைக்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஒன்று தச்சும் கொடுத்துருக்கு. அதனால் வந்து மிஷின் வீட்டுக்கு வாங்கியாச்சு. வாங்க நீ, நான் தச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வாங்க நீனுது. நானும் 2-3 நாளாகவே போய் நம்மளோடது இந்த கிழிஞ்ச பார்ட்ஸு சுடிதார்லாம் இருக்குது, அதை போய் தச்சுட்டு வரணும்னு பார்த்தா போகிறதுக்கு நேரமே இல்லை. இன்றைக்கி வந்து ஃப்ரீ தான், காலையிலே சமையல்லாம் ஆயிடுச்சா, அதனால் போய் இன்றைக்கி தச்சுட்டு வந்துடும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சுடிதார் வந்து என்னோடய பழைய வீடியோவில் அதிகபட்சம் பார்த்துருப்பீங்க. நல்லாயிருக்கும் கலரு, ஒரு மாதிரி கையிலலாம் அந்த எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி. இதோ பாருங்களேன், இதோ பாருங்கள், நல்லாயிருக்கும். ரொம்ப பிடிச்ச என்னோடய ஃபேவரெட்டு. அதை வந்து கிழிஞ்சதுனால தூக்கிட்டு போகாமல் என் புருஷர் தச்சே கொடுக்கல. இதை என் நாத்தனார் கையால் தைக்கணும்னு இருந்திருக்கு, அதனால எடுத்துகிட்டு போகிறேன். இந்த பாருங்க எந்த இடம் பாருங்க, அப்படியே பலாப்பட்டுற மாதிரி பலார்னு உட்கார்றதுல இப்படி கிழிச்சிக்கிட்டு போயிடுது. அதனால் வந்து இதெல்லாம் வந்து கடையில் கொடுக்க முடியாதுல்ல. சரி, போய் எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் தச்சுட்டு வந்துடும் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே நம்மளும் மிஷினில் உட்காந்து பார்த்து வந்துடும்னு கிளம்பிட்டோம். அன்னி டைலர் களை வந்துருச்சு. நீ அதுதான் அந்த மிஷினில் உட்காந்தோடனே களை வந்துருச்சு. எனக்கு இப்போ என்னென்ன தைக்கணும்னா, இதை வந்து 1 இன்ச்சு பிடிக்கணும். 1 இன்ச்சு. அடுத்தது வந்து என் சின்ன நாத்தனாரோட தான் எடுத்து வந்திருக்கேன், அதை நீங்கள் பிடிக்கணும். இதெல்லாம் வந்து கிழிச்சல் பிடிப்பீங்கள. தைக்கவே பாவாடை சட்டை தைக்கிறேன் பத்தி கிழிஞ்சு தைப்பீங்களா? சரி, எங்கள் குட்டி மாடு எங்கள் வீட்டில் வச்சுட்டு போயிட்டியா? பாவாடை மட்டும் இங்கே இருக்கு. சரி சரி, அங்கே இருக்கு. சரி, எங்க ஒரு 4 இருக்கு. நான் கை காட்டு, கை மே ஓட்டு. நீ வந்து ஃபர்ஸ்ட் புடி, வளைவா இருக்கணும், வளைவா இருக்கணும். சரிங்க. அத்தைக்கிட்ட, அத்தை உங்களோட புறவை ஏதாவது ஓரம் அடிக்கணுமா, நீ அதை ஓரம் அடிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு நான் கொடுக்குறேன்னாங்க. சரி, சிறுசு வந்து எனக்கு எதுவுமே வேணாம், நீங்கள் போயிட்டு வாங்க. பெருசா பெரிய ஆள் தான் சொல்லியானுது. நானே அடிச்சு தருவேன். அனி நல்லா தானே தைக்குது. நானே நேற்று ட்ரை பண்ண, நானே தைச்சிட்டேன். என்னோட நானே ஓரம் அடிச்சேன். ஆனால் உண்மையாக வந்து இதை வந்து பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரெஸ்ஸை பிடிக்கணுன்னா 20 ரூபா நான் தந்திருக்கேன்.
20 ரூபா. ஆமாம். 50 ரூபா. இல்லை நான் சொல்லி ஒரு வருஷம் இருக்கும். அதனால வந்து இதுக்கப்புறம் நாங்கள் ட்ரெஸ்ஸு பிடிக்கிறது தைக்கிறது எல்லாம் ஃப்ரீ. சுகுணா நீ வந்து சுடியும் தைக்க கற்றுக்கத மெட்டீரியலாக எடுத்து கொடுக்குறோம். ஏன் நீ காட்டுங்க. இது ஆன்லைன் ட்ரெஸ் தானே, நான் போட்டுக்க மாதிரி தானே இது. இது காட்டன். இது ஒரு எல்லோ கலர். இது நல்லா இருக்கு. நீ எம்ப்ராய்டிங்லாம் போட்டு, அதாவது ரீசெண்டாக ஒரு கமெண்ட் வந்தது, இவங்களாம் வந்து ஆன்லைனில் எடுத்து அப்படியே ஒரு வீடியோவில் காமிச்சிட்டு அடுத்தது வந்து ரிட்டன் போட்டுருவாங்க. அந்த ரீல்ஸ் போடு ரிட்டன் போடு அந்த பழக்கம்லாம் இல்லை. நாங்கள் அதுதான் உடனே ட்ரெஸ்ஸை பார்த்தா பேனு வாயை பிறந்துட்டு எடுத்துருவோம். அது ஆன்லைனில் இருந்தாலும் சரி கடையாக இருந்தாலும் சரி. அதனால் அந்த ரிட்டன் போடுற பழக்கம்லாம் இல்லை. அதிகபட்சம் வீடியோவில் நான் போட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இது வந்து அண்ணியோடது. அண்ணி இந்த பிங்க் கலர் வச்சுருக்கனே அதானே இது பிங்க் வச்சுருக்கனே அதே மாதிரி இது இந்த கலர். இது வந்து அண்ணியோடது. அண்ணி வேற எல்லாம் உண்மையாக அவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ணி நல்லா இப்பயுமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இல்லை இல்லை அவங்க வந்து படபடப்பாக இருக்காங்க. இப்போ லைவாக வீடியோ எடுக்க இது ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் நல்லா தைங்க, நாங்கள் கொடுக்கலாம். நானும் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்குறேன். அண்ணி இது வந்து ஒன்றும் இல்லை, இது வந்து நம்ம பக்கம் பார்க்கணும் அவ்வளோதான். பார்த்துக்கிட்டே அப்படியே தைக்கணும். கீழே வந்து பின்னாடி மட்டும் விட்டுறக்கூடாது. நீ டைலர் தைக்கிற மாதிரி தானே தைக்கிது. காலெல்லாம் பேடல் போடுங்க போடுங்க. ப்ளவுஸுக்கு வந்துட்டியா? பாவாடை சட்டை முடிக்கல. 2 பாவாடை சட்டை முடிச்சாதான் ப்ளவுஸா? அதாவது அண்ணி பொண்ணு பாப்பா இருக்குல்ல பெருசு, அதுக்கும் நம்ம வீட்டு ஒரு குட்டி பொண்ணு இருக்குல்ல அந்த பாப்பாவுக்கும் பாவாடை சட்டை தச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அம்முக்கு தைச்சிட்டியா? அம்முக்கு சட்டை இது இன்னும் முடிக்கல, இந்த கை மட்டும் முடிக்கல. 2 ஓட்டு தண்ணி ஓட்டியிருக்கேன். லைட்டாக டைட்டாக இருந்தால் ஒன்றை பிடிச்சிங்க. இல்லை கரெக்டாக தான் இருக்கும். இப்படி டைட்டா இருந்ததுன்னா நீங்களே பிரிச்சு கொடுத்துருவீங்களா இல்லை நாங்கள் தான் உட்காந்து பிரிக்கணுமா? என்ன பண்ணலாம், உள்ள ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான் போல. போட்டு பாருங்க, கரெக்டாக தான் இருக்கும். போட்டு பாருங்க, கரெக்டாக தான் இருக்கும். இது வந்து லூஸாக இருக்கும். இது அண்ணியோடத பிடிச்சிடாத. என்னங்க நீ தான் பிடிச்சா அப்படியே நான் போட்டுப்பேன். இது வந்து காவியாவுக்கு 2 இன்ச்சு. பனியன் கிளாத் அது அந்த ஷீட் இருந்தாதான் தைக்கலாம். ஷீட்னா அது பனியன் கிளாத். அது பனியன் கிளாத். இது பனியன் கிளாத்துக்கு இதுக்குள்ள இல்ல. இது நீ சும்மாவே ஓட்டு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நார்மல் தான். நார்மல் காட்டன் இது. இது வந்து லைவாவே டைலர்கிட்டே நின்று போட்டு பார்ப்போம். இதே கரெக்டாக தானே இருக்கும். இதே இப்போ பிடிச்சிட்டுங்க, என்னெல்லாம் வளைவா தானே பிடிச்சிருக்கு. ஐயோ டைலர் ஆயிட்டாங்க. இல்லை அதுக்கு முன்னாடி நல்லா லூஸாக துவாமலான் இருக்கு, அதனால இதை போட மாட்டேன். நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள். அப்பப்போ டெய்லி உங்கள் அண்ணன் அனுப்பி விட்றேன். கை அது கை தான் 1 இன்ச்சு பிடி கையை ஓட்டி ஃபஸ்ட்டு நம்ம ஓட்டி பார்க்குறோம். ஊக்குலாம் ஏன் வச்சிருக்க? பிரிக்கிறதுக்கு இங்கே தான் வைக்கணும், கற்றுக்கிறது. அது டிஸ்டர்பாக இருக்காது. இல்லை நீங்கள் ட்ரைனிங் எடுத்தவங்க எங்களுக்கு இடிக்கும், அதெல்லாம் தூக்கம் ஃபஸ்ட்டு இருங்க மிதியை தூக்குங்க. இறங்கிடுச்சு. பண்ணக்கூடாது, இது உள்ள துணி வைங்க, வச்சு மிதியை இறக்குங்க. இரு வரேன். இப்படி தானே வைக்கணும், மிதியை இறக்குங்க. எந்த மிதியை? இருங்க ரிட்டர்ன்ல போகுது. சுகுணா இங்கே வா, டைலர்ல இரு. ஃபர்ஸ்ட் எப்படி இங்கே ஒரு இல்லை, எப்படி போடணும் ஃபர்ஸ்ட்டு? இப்படி தானே இது பண்ணும். உங்க கை வந்து இது வந்து உங்களை பார்க்கணும், அப்படி சுத்துங்க. நம்ம மிதியை ஃபர்ஸ்ட் எங்க போடணும்? காலை அப்படியே மிதிக்க வேண்டியதா, துணியை பிடிச்சிங்க. இது காலு இது சேர்ந்து வரணும். எப்படி வரணும்? பின்னாடி போக கூடாது. இங்க ஒரு கை வைங்க. நீ எங்க ஒரு கை வச்சுட்டு இப்படி உங்களை பாருங்க, அப்படி தள்ளுங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான். வேகமெல்லாம் போக கூடாது, பால் பொறுமையாவா. அவ்வளவுதான். சைட்ல அவ்வளவுதான். நான் டைலர் இது ஃபர்ஸ்ட், நான் அதுக்கப்புறம் நான் இது பண்றேன். இப்படியா? அவ்வளோதான். அட இருங்க, நீங்கள் வாங்க கற்றுக்குறீங்க, நாங்கள் இருங்க ஃபர்ஸ்ட் இப்போ தானே ஆரம்பம், அதுக்கப்புறம் தான். சும்மா ஒன்ட்ட கிளாஸ் எடுத்துக்கலாமா இல்லை அங்கேயே வந்து கற்றுக்கலாமா?
இருக்காது. மீதியை தூக்குங்க நீ. அங்க அதை கொஞ்சம் இது காலை எதுவும் பண்ணக்கூடாது அது வரைக்கும், ஏன்னா ஊசி கையில குத்திடும். மீதியை இறக்குங்க. மீதிதான் இதை சொல்லி இதான் மிதியா? நீ மிதிங்க நான் அதை இறக்குறேங்கிறேன். இதை சொல்றேன். ம் அதை மட்டும் சுத்தி விட்டுட்டு சுத்து நல்லா பின்னாடி போயிருக்குது. அவ்வளோதான். அது இப்படி ஓடிச்சு சுத்தி. ஐயோ ஐயோ கோணையா வந்துச்சுண்ணே. அதுதான் இப்போ இதை தூக்கணுமா? நூல் வெளில வந்துட்டுல தூக்க தேவையில்ல நீ. அதான் அதான் முடிஞ்சிச்சு. சரி என் சுடிதாரே நான் தைக்கிறேன். தூக்கி தானே உள்ள வைங்க ஊசிக்கு. அது போடுங்க. 1 இன்ச்சுனா இங்கே தானே 1 இன்ச்சு வச்சுக்கலாம். தெரியும்ல காயா கை அப்படி போடுங்க. அவ்வளோதான் கைங்க நல்லா படிமானமா இழுத்துட்டேன். அட இருங்க, என்ன படப்படகன்னு இருக்கு. கொஞ்ச நேரம் ஓட்டிட்டேன்னாக்கா உனக்கே வந்துடும். குடிக்கிறதுலாம் நீங்களே செஞ்சிடலாம். அது பரவாயில்ல. பூச்சி அழுக்காம நான் எத்தனை தடவை அறுத்து விட்டுருக்கேன். அப்புறம் வந்து அந்த சைடுக்கு போனால் தான் நமக்கு வளைவு வரும். அந்த தள்ளி போயிடணும். வரேன் இங்கே தள்ளணுமா? இதை முடிச்சுக்கிறேன். இப்படி வளைஞ்சிட்டா இதை இங்கே முடிச்சுக்கிட்டு அதில் 2வது செஞ்சுக்கலாம். அதை முடிச்சுக்கணும். அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு பின்னாடி துணியை சேர்த்து தைக்கிறீங்க எங்க? அதுக்கு தான். இல்லை பல்ல ஐயோ அறந்துட்டுது. யானே நீங்கள் வாய விட்டீங்க, அறந்துருச்சு. கண்ணு எங்கெங்கேயோ போகுது. நீ இப்படி தானே? அப்பா அடியில் இருக்க நூலை இழுக்கும். இழுத்துதான் நூல் இழுத்தா போதான். அடி நூல் போதான். நானும் அண்ணனுக்கு கற்றுக் கொடுத்தா நானும் டெய்லர். அவங்க அப்பப்போ போய் பிடிச்சிட்டு வராங்களா, அதனால தெரியும். என்ன கொஞ்சம் எசக்கு பசக்கா அந்த இதில் எசக்கு புசுக்கா இல்லை, ரொம்ப எசக்கு புசுக்கா. சரிங்க. நல்லா இது டக்குன்னு பிடிச்சிருச்சுலே இல்லையா? ஐயோ நேற்று அதுக்கு அதுதான் ரொம்ப மோசம். நீங்களாவது பரவாயில்ல. அடி தூள் கலப்பணும் வருறாங்க. இல்லை நீங்கள் டெய்லியும் ஓட்டுனாலே வந்துடும். நீ பிடிச்சி சும்மா இருக்கிறதுல யாரு அவங்களுக்கு வீட்டில் இருக்க வேலையை சோறாக்கணும், குழம்பு வைக்கணும். நாங்களாம் காலையிலே சமையல் அது என்ன ஒன்றுனா வந்து நாத்தனார் வீட்டிலலாம் வந்து இந்த புரட்டாசி மாதம் முழுக்க வந்து விரதம். நம்ம வீட்டில் மட்டும்தான் கிடையாது. அவங்க வந்து ஆல்ரெடி தொன்று எடுத்துகிட்டு வராங்க. நம்ம வீட்டில் வந்து கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு தான் விரதம் எடுப்போம். அது 48 நாள் கணக்கு வந்துடும் எங்களுக்கு. இங்கே போடுங்க. நல்லா இழுத்து பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா இது உள் துணி தைக்கக்கூடாதுல்ல, அது தனியாக இருக்கு. உள் துணி சேர்த்து தண்ணி தைக்கலாம். இங்கே பாரு, இங்கே கிடக்கு. அது பரவாயில்லையா? ஏதோ ஒன்று இப்படி வச்சுக்கிட்டு இங்கே இருந்தானே அந்த வளைச்சிடணும். இருங்க வரேன். விட்டா அண்ணனே தைச்சிருவான். அங்கே மேலே இழு. இந்த இடம் கட்டாக்குமா? அப்பெல்லாம் வச்சுல 1 இன்ச்சு கலக்க இதானே இப்படி போட்டு இங்கே வரணுமா? இது பண்ணிடக்கூடாது. இதோட தான் பிடிக்கும். அதுதான் அந்த பிடிச்சிருக்காங்களே இதானே பிடிக்கிறேன் பாரு. இப்போ இருங்க சத்த பரவாயில்ல. அண்ணி டக்குனு பிடிச்சிருக்கீங்க. இரு துணி தான் சுருண்டு போகுது. அதுக்கு தான் கத்திரிக்கோல்லாம் இப்படி வைக்கக்கூடாது. பட்டார திடீர்னு அவ்வளோதான் முடிஞ்சிட்டு. அதோட முடிஞ்சிட்டு. அதுதான் கொஞ்சம் பஸ்கா கிழிஞ்சிருந்துச்சு, அதுவும் முடிஞ்சிருச்சு. சரி இதுக்கப்புறம் ஏதாவது ஒன்றுனா அண்ணன்ட்ட இது எனி டைம் 12 மணிக்கு கூட வந்து கதை தட்டுவோம். எங்கேயாவது போகணுன்னா ஜாக்கெட்லாம் தைக்கிற மாதிரி இருந்தால் உடனே தச்சு கையில் வாங்கிட்டு போயிடுவோம். அப்புறம் போயிட்டு பஸ்ஸு செலவு, வண்டி டீசலு எல்லாம் இதாகிடும். ஹோம் டெலிவரிலாம் பண்ணுவீங்களா ஜாக்கெட் தைச்சிட்டு? எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் பண்ணுவாங்க. நல்ல டெய்லராக தான் இருக்காங்க. சரிண்ணா கூடிய சீக்கிரம் ஒரு போர்டு அடித்து வச்சுருங்க. இங்கே உங்களுக்கு வர மக்களை விட அங்கே வந்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். கூடிய சீக்கிரம் வந்து சுகுணா சிக்கன் சென்டரை விட சுகுணா டைலரிங் ஓப்பன் ஆகிடும். சிக்கன் சென்டர் ஆமாம், எதுக்கு வந்து சுகுணா சிக்கன் சென்டரும் இருக்குது. இவங்க வந்து சுகுணா டைலர். அவ்வளோதான் முடிஞ்சிட்டல. மேல் ஹோட்டல்
ஆனால் கரெக்டாக நூலுலாம் வந்து பார்த்து போடுறாங்க. இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து கருப்பு நூல் போட்டிருக்காங்க. அந்த நூல் இல்லையில பாப்பா. ஒரு 12 செட்டு வாங்கி வச்சுக்கோ. கலர் கலராக லைட் கலரு. அவங்க எதுக்கு இப்போ நிற்கிறாங்க மாயிரம்பூவை? அவங்களுக்கும் ஒரு காய் அதனால நூல் வாங்க பறந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து திருப்பதி போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து திருப்பதி கிளம்பிட்டாங்க. அது முன்னாடி 2-3 படையல் படைச்சிட்டு தானே போவீங்க. முன்னாடிலாம் தளியை போட்டுட்டு போவாங்க. இப்போ வந்து நாளைக்கே கிளம்புறாங்க. அதில் வந்து எங்கள் அத்தையும் உண்டு வருஷம். நல்லாயிருக்கு பாப்பா. சரி ஓகே. பாடி கார்டு. சரி ஏதாவது அமௌண்ட் ஏதாவது இதுக்கு உண்டா? எனக்கு காலையிலே வேலைலாம் முடிஞ்சதுனால இன்றைக்கி வந்து உலகம் சுற்றும் வாலிபியாக ஆகிட்டேன். அவங்களுக்கெலாம் தான் வேலை. இப்போ நான் தான் போய் வேலைக்கு எடுத்து விட்டுட்டு வந்துட்டேன். என்னை பார்த்துக்கிட்டே பேனு வாயை பொழுதுட்டு உட்காந்துருந்துட்டாங்க. இன்றைக்கி அவங்க சனிக்கிழமை படையல் போடணும். அதனால் அவ்வளோதான். என்னோடய நாத்தனார் உண்மையாகவே டைலர் ஆகிட்டாங்க. நல்லா தான் ஓரெல்லாம் ஓட்டுறதுலாம் நல்லா தான் ஓட்டியிருக்கு. நான் போனதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன். ஆல்ரெடி நான் ஒரு 3 ட்ரெஸ்ஸு பிடிக்கணுன்ட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் மேலே கிடக்கு. நான் போய் கீழே இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் தூக்கிட்டு விடையாதுட்டேன். ஓகேப்பா, அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம். விரைவில் வந்து சுகுணா வந்து ப்ளவுஸும் தைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம வீட்டு கடையே ஒன்று ஃப்ரீயாக இருக்கா, அங்கேயே ஒரு கடை ஓப்பன் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சரி, அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா.